ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் 17 டிசம்பருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் பிளாட்ஃபார்மை ஃபுல்லி அடாப்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். இதோடைய நோக்கம் என்னன்னா, பப்ளிக் ப்ரொக்யூட்மெண்ட்டில் டிரான்ஸ்பரன்சி அச்சீவ் பண்ணணும், அன்எத்திக்கல் ப்ராக்டிஸ்லாம் எலிமினேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் பிளாட்ஃபார்மை யூபி அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஸ்கில் ரிப்போர்ட் 2025 படி இந்தியன் கிராஜுவேட்ஸ்க்கான எம்ப்ளாயபிலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு 54.81%. இந்தியா ஸ்கில்ஸ் ரிப்போர்ட் 2025ல டாப் ரேங்க் எடுத்த ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. மென் அண்ட் விமன் கேட்டகரியில் டாப் ரேங்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா மென் கேட்டகரியில் குஜராத், விமன் கேட்டகரியில் ஆந்திர பிரதேஷ். டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஆக்ட் 2024 எனாக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப். இதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை என்ஹான்ஸ் பண்ணணும், பிளேயர் செலெக்ஷனை டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க பஞ்சாப் கவர்மெண்ட். வேர்ல்டு மலேரியா ரிப்போர்ட் 2024 வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய மலேரியா கேசஸ் 69% ட்ராப் ஆகியிருக்கு. 2024 ரிப்போர்ட் படி கேபோ வெர்தோ அண்ட் ஈஜிப்ட் ஹேவ் பீன் சர்டிஃபைட் மலேரியா ஃப்ரீ. இந்தியா, பிரான்ஸ், யுஏஇக்கு இடையில ட்ரைலேட்ரல் ஏர் எக்ஸசைஸ் ஆன டெசர்ட் நைட் 2024 அரேபியன் சீல நடந்திருக்கு. டெசர்ட் நைட் 2024 எங்கே நடந்தது? அரேபியன் சீல நடந்தது. இது என்ன எக்ஸசைஸ்? ஏர் எக்ஸசைஸ். எந்த கண்ட்ரிக்கு இடையில் நடந்தது? இந்தியா, பிரான்ஸ், யுஏஇ. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எஸ்ஐபிஸ் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த எஸ்ஐபியை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ராசஸிங் டைம் 10 ஒர்க்கிங் டேஸ் ஆகும். 10 ஒர்க்கிங் டேஸ்லேருந்து 2 ஒர்க்கிங் டேஸாக வந்து செபி அந்த ப்ராசஸிங் டைமை குறைச்சிருக்காங்க. இதுலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபியில் ப்ராசஸிங் டைம் வந்து இதுக்கு முன்னாடி எத்தனை நாள் இருந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா 10 ஒர்க்கிங் டேஸ். இப்போ எத்தனை நாளாக மாற்றிருக்காங்க? 2 ஒர்க்கிங் டேஸ். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் ஃபார் கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டர் யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா எடில்வைஸ் மியூச்சுவல் ஃபண்ட். கர்நாடகாவை சேர்ந்த ஆஸ்ட்ரியோ ஏரோஸ்பேஸ் லிமிடெட் அர்மாலைட் ரைஃபிள் 15 VTOL ட்ரோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மிக்கு டெலிவரி பண்ணியிருக்காங்க சர்வேலன்ஸ்க்காக. VTOL அப்படின்னா வெர்டிகல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங். இந்தியாவில் எஜுகேஷனை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக யூனிசெஃப் அண்ட் BMW குரூப் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க டு டிரான்ஸ்ஃபார்ம் த எஜுகேஷனல் லேண்ட்ஸ்கேப் ஃபார் 1 lakh children அக்ராஸ் 4 states. அந்த 4 ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அசாம், ஜார்க்கண்ட், தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால். வேர்ல்டு டென்னிஸ் அசோசியேஷன் அவார்ட்ஸ் 2024 பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான அவார்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா WTA பிளேயர் ஆஃப் த இயர் அவார்ட். இது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஆரியானா சபலங்கா, பெலாரஸை சேர்ந்தவங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க இந்த அவார்டை வாங்கியிருக்காங்க. டைம் மேகசினோடைய பர்சன் ஆஃப் த இயர் 2024 யாருன்னு பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு அவர்கள் நேஷனல் பஞ்சாயத்து அவார்ட்ஸை கொடுத்துருக்காங்க 45 பஞ்சாயத்து அண்ட் இன்ஸ்டியூட்ஸ்க்கு. இது இல்லாமல் இந்த அவார்டு ஒரு பெரிய லிஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. வேணும்னா ஆஃபீஸ் க்ளவுட்ல போயிட்டு ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இந்த நியூஸ் எதுக்காக இங்கே நான் கொண்டு வந்தேன்னா, நேஷனல் பஞ்சாயத்து அவார்ட்ஸை வந்து யார் பிரசென்ட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம். அப்படி கேட்டாங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டர் 19 மென்ஸ் ஏஷியா கப் 2024 கிரிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா UAEல உள்ள சார்ஜா அண்ட் துபாயில் நடந்தது. அண்டர் 19 மென்ஸ் ஏஷியா கப் 2024 வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ். செகண்ட் டைமாக இவங்க ஏஷியா கப்பை வின் பண்ணுறாங்க. ஃபார்முலா 1 அபுதாபி கிராண்ட் பிரிக்ஸோடைய வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லோண்டா நோரிஸ், பிரிட்டிஷஸ் அண்ட் டிரைவர். December 10 ஒவ்வொரு வருஷமும் ராஜஸ்தான் வந்து பிரவாசி ராஜஸ்தானி திவாஸை செலிப்ரேட் பண்ணுறாங்க. டூரிசம் கார்பரேஷன் ஆஃப் குஜராத் லிமிடெட் போதிகயா விஜயாலயா 980 இன்ஸ்டியூட் கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா ஃபார் கன்சர்வேஷன் ப்ரொமோஷன் ஆஃப் புத்திஸ்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இன் குஜராத். இன்னைக்கான நியூஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.